வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி தளபதி விஜயோட பர்த்டே பேனர் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தளபதியோட அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக உங்கள்கிட்ட இருந்தால் நல்லது. ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அது ஃபுல் சைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப் சைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட் பிஎன்ஜிலாம் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜியும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இதை வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் லைட் பிஎன்ஜி ஆட் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக லைட்டை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுங்க. கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் லைட் இமேஜும் தெரியணும். அந்த லைட் இமேஜை கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளுக்கு லைட் இமேஜை வந்து டச் பண்ண முடியாது மறுபடியும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாகவே இதில் இருக்குது. ஸோ அது பிக்சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னால் அதில் எடிட் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த லைட் பிஎன்ஜி மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைட் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல இந்த லைட் பிஎன்ஜி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு நம்ம இமேஜ் மேலே இந்த மாதிரி ஒரு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைட் பிஎன்ஜி உங்களுக்கு பேக்கில் போயிடும். மறுபடியும் அந்த லைட் பிஎன்ஜி ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. யுவர் சாய்ஸ் தான். ஸோ இதை மறுபடியும் இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைட் பிஎன்ஜி, ஸோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் மேலே ஒரு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஸோ அது லைட் பிஎன்ஜி ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா விட்டுருங்க, ஆட் பண்ணாதீங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபயர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி இப்போ ஜூம் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஐக்கானை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். நீங்கள் இப்போ பார்த்து அதை வந்துட்டு அந்த ஃபயர் இமேஜை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது ஜூம் இன் ஜூம் அவுட் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் பேலன்ஸ் எடிட்டிங்கை வந்து பண்ண போகிறோம். ஃபினிஷிங் அதில் தான் இருக்க போகுது. இப்போ ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்லேயுமே வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த செட்டிங் வேணுமோ கரெக்டாக இருக்கும். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு உங்களோட ஃபேஸ்க்கெலாம் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டேச்சுரேஷன் வந்துட்டு பேக்ரவுண்டில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போயிடும். உங்கள் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ எடிட்டை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நடுவில் பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு 100ல் மேலே பார்த்த மாதிரி இருக்கான்றதை கொடுத்துட்டு ஃபேஸை ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபேஸுக்கு மட்டும் ஸ்டேச்சுரேஷன், அதாவது நம்ம ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஸ்டேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே அந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டேச்சுரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப அதிகமாகிடும் அப்புறம். ஸோ அதனால் நீங்கள் நம்மளோட ஃபோட்டோஸுக்கு மட்டும் நம்ம எதுக்கு மட்டும் நமக்கு ஸ்டேச்சுரேஷன் வேணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஸ்டேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது எடிட் பண்ண தெரியலனா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு இதை வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படி வேணாம் அப்படின்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத் இருக்கும், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே அதாவது டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு டிடிஎலை கிளிக் பண்ணுங்கள். டிடிஎலை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஷார்ப் ஆகும், நமக்கு கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஃப்ரேம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. ஸோ எந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேணும்னா எகைன் சொல்கிறேன், வேணும்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எந்த ஃப்ரேம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ண தெரியலனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.